சென்னை திருப்பதி சாலையில் பாடி அருகே விபத்தின் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நீரான செய்தியாளர் கன்னியப்பன் விவரம் என்ன? தேவா, சென்னை திருப்பதி சிடிஎச் நெடுஞ்சாலையில பாடி மண்ணூர்பேட்டை அருகே விபத்து ஏற்பட்டு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடியிலிருந்து அம்பத்தூர் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் அந்த சாலையின் ஓரமாக நடந்து சென்ற ஒரு பெண்மணி என இரண்டு பேரையும் அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற ஒரு வாடகை கார் இடித்து தள்ளி அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற காந்திகுமார் என்பவர் அவர் முன்னே இருசக்கர வாகனத்தில் 4 பெயிண்ட் டப்பாக்களை வைத்து சென்றிருந்தார். அந்த பெயிண்ட் டப்பாக்கள் சாலையில் சிதறி அந்த பெயிண்டிலும் அவர் அது உருண்டு விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கிறது. மேலும் காயம்பட்ட இடங்கள்ல கை, முகம், தோள்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் முழுவதுமே அந்த காந்திகுமார் என்பவர் மீது பெயிண்ட் பூசப்பட்டு அந்த சுற்று வட்டார அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து அவருக்கு முதலுதவி அளித்தனர். அதற்கு பிறகு 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாடி திருண்டூர் சிடிஎஸ் சாலையில் சென்டர் மீடியேட்டர்களில் போக்குவரத்து போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து வாகனங்களை நெடுந்தூரம் சென்று யூட்டர்ன் செய்யும் வகையில திருப்பி அமைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்கள் எதிரும் புதிருமாக செல்கிறது. அதே போன்ற சாலையின் ஓரங்களில் கை ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள், லோடு வாகனங்கள் செல்வதால் நிறுத்தி வைக்கப்படுவதால் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த போன்ற விபத்துகள் இருந்து தொடர்ந்து ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி கன்னியப்பன்.